அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தாங்க நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோவர் ஒருத்தவங்க நமக்கு ஃபோன் பண்ணி, மேடம் நான் என்னோட பிரச்சனைக்கு உங்களோட முத்திரைகள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் அதோட சேர்த்து நான் ஆல்ரெடி மெடிக்கேஷன்ஸும் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதனால நான் முத்திரைகள் ஃபாலோ பண்ணுறதுனால மெடிக்கேஷன்ஸ் எடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது இவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கும் இந்த மாதிரி சில டவுட்ஸ் இருக்க தான் செய்யும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களோட பிரச்சனைகளுக்காக ஒரு அலோபதி சிகிச்சையில் இருக்கலாம், இல்லை ஒரு சித்த மருந்துகள் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கலாம். பட் நம்ம இங்கே சொல்லிக் கொடுக்குற, நம்மளோட பேஜில் சொல்லிக் கொடுக்குற இந்த முத்திரைகள் ஆகட்டும், இல்லை ஒரு அக்யூப்ரெஷர் சிகிச்சை முறைகள் ஆகட்டும், இல்லை ஒரு லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், உங்களோட தொந்தரவுகள்லேருந்து நீங்கள் சீக்கிரம் ரெக்கவர் பண்ணக்கூடிய ஒரு சப்போர்ட்டிங் ஒரு தெரப்பியாக தான் இது இருக்க போதுங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஒரு தொந்தரவு இருக்குது, ஒரு சுகர் இருக்குது, ஒரு பிபி இருக்குது, இல்லை வேறு எந்த தொந்தரவு இருந்தாலும் சரி, நாங்கள் இங்கே சொல்லிக் கொடுக்குற இந்த முத்திரைகளை கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட பிரச்சனைகள்லேருந்து நல்ல ஒரு ரெக்கவரி கிடைக்கும். அதுக்காக நீங்கள் இப்போ எடுத்துகிட்டு இருக்க எந்த தெரப்பீஸையோ இல்லை எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்ஸையோ நீங்கள் நிறுத்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இது நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். பட் உங்களோட ரிக்கவரியை இது ஸ்பீடப் பண்ணும் அப்படிங்கிறத நம்மளோட நோக்கம். ஸோ கண்டிப்பாக நம்ம முத்திரைகளை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களோட ட்ரீட்மெண்ட்ஸோடு சேர்த்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.